கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கிற இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்துடைய 14வது வசனம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திலே உபத்திரவங்களின் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சீசர்களுடைய மனதை அப்போஸ்தலர்கள் திடப்படுத்தின காரியங்களை குறித்து நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய பாதையில் அவருடைய பிரசங்கங்களின் வாயிலாக, தேவன் அவர்களை கொண்டு செய்த அற்புத அடையாளங்களின் வாயிலாக சீசர்களை திடப்படுத்தினதை குறித்து நாம் நிறைய வாசித்து கற்றிருக்கிறோம். இன்றைக்கு வாசித்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சீசருடைய மனதை அப்போஸ்தலர்கள் திடப்படுத்தினார்கள். அவர்கள் திடப்படுத்தி எப்படி ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்றால், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன புத்திமதி கூறுகிறார்கள்? என்ன புத்தி சொல்லுகிறார்கள்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய அழைப்பை பெற்று நித்திய ராஜ்யத்திற்காக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நாம், இந்த பிரயாணத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டென்றால், அது இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறது போல விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் எதுல நிலைத்திருக்க வேண்டுமாங்க? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக மனுஷர்களால், பிசாசின் தந்திரங்களினால் கட்டவிழ்த்து விடப்படுகிறதான தடைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயித்து, இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தலர் இவ்விதமாக சொல்கிறார் பாருங்கள், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? முற்காலத்திலே தேவனற்றவர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கை துளி அளவேனும் இல்லாதவர்களாக வாழ்ந்த நம்மில் அநேகர் இன்றைக்கு நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். மறுமையின் வாழ்க்கை குறித்ததான விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை, மறுமையின் வாழ்க்கையை நாம் எப்படி பெற்று கொண்டோம் என்றால், கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற தியாகத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற தியாகத்தினாலே இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் நித்திய ஜீவனை. கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற இந்த தியாகமானது நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. வியாதி இல்லாத, பலகீனம் இல்லாத, சுகவீனம் இல்லாத, பிரிவினைகள் இல்லாத, கசப்புகள் இல்லாத, பாடுகள் இல்லாத, பிரச்சனை இல்லாத, போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத, துர்புத்தி இல்லாத, துர்க்கிரியைகள் இல்லாத அந்த ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படி கிறிஸ்துவனுடைய தியாகமானது நமக்காக இந்த பூமியிலே கிறிஸ்துவனுடைய தியாகமானது எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறது. கொஞ்சம் கவனித்து பாருங்க. கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்துதல், கிறிஸ்து இயேசுவினுடைய தியாகம் நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றிவிட்டது என்று விசுவாசிக்கிற நாம், பரலோகத்திற்கு எப்படி பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? சொல்லுங்க, நம்ம எப்படி பிரவேசிக்க வேண்டுமாங்க? நம்ம எப்படி பிரவேசிக்க வேண்டுமாங்க? நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை, நித்திய ஜீவனை குறித்ததான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் சிந்துதலினாலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் நித்திய ஜீவனுக்குள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இப்ப நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த வழி பாதைகள்,
இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த போது சொன்னது போல இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க. இடுக்கமான வாசல் என்பது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறது போல உபத்திரவங்களை காண்பிக்கிறது, பாடுகளை காண்பிக்கிறது. எதை காண்பிக்குதுங்க? எதை காண்பிக்குதுங்க? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்ல, நம்முடைய விசுவாச கண்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை நாம் அடைய வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய வழி என்ன வழி என்றால், இடுக்கமான வாசலும் உபத்திரவங்கள் பாடுகள் உள்ள இந்த வழியின் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில விமோசனத்தையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறோம். ஆனா ஒன்றை மாத்திரம் நம்ம மறந்து விடக்கூடாது. இயேசுவை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிறது, நம்முடைய வியாழங்கள்லாம் மாறுகிறது, நம்முடைய பலகீனங்கள்லாம் மாறுகிறது, நம்முடைய சோர்வுகள் அசதிகள்லாம் மாறுகிறது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்குரிய வழியை குறித்து இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக, through many tribulation we must enter the kingdom of God. ஒரு சில உபத்திரவம் கிடையாது, அதெல்லாம் கவனிக்கிறீங்க. ஒரு சில உபத்திரவம் கிடையாது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சீசர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த உலக பாடிலிருந்து, உலக பிரச்சனைகளிலிருந்து அல்லது உலக பிசாசிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உலக பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அநேக பாடுகளின் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. எத்தனை பேர் துக்கமா இருக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசித்தோன்னா எத்தனை பேர் எல்லாம் துக்கமா இருக்கீங்கன்னு தெரியல. பரலோக ராஜ்யம் சந்தோஷம் நிறைந்தது, சமாதானம் நிறைந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது, மட்டற்ற மகிழ்ச்சி நிறைந்தது, ஈடு இணையில்லாத மகிமையான ஒரு தேசம். பாருங்க, அந்த மகிமையான மகத்துவமான அந்த தேசத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு பவுல் அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்றால், அநேக உபத்திரவங்களின் வாயிலாக நாம் பிரவேசிக்க வேண்டுமா. வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். பாருங்க, அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், ட்ரிபுலேஷன், உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம பரலோகத்துக்கு போகணுமா? வேற வழி கிடையாதா? வேற வழி கிடையாதா? அப்படியே சந்தோஷமாவே மகிழ்ச்சியாவே இருந்து பரலோகத்துக்குள்ள போக முடியாதா? ஒரு அப்ராட்வே கிடையாதா? ஒரு அகலமான வாசல் கிடையாதா? இயேசு சொன்னது மாதிரி இடுக்கமான வாசல் தானே, இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள போய் தான் பரலோகத்துக்குள்ள போகணுமா? ஆமாம், வேதம் அப்படிதான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வேதத்தை குறித்து பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கிமார்கள் எழும்பி இன்றைக்கு வேறு விதமாக கூட பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும், நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் என்பது, பாடுகள் என்பது தேவன் அனுமதித்திருக்கிற ஒரு காரியம். தேவன் அனுமதித்திருக்கிற காரியம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சீசர்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள் எதன் வாயிலாக வந்தது? அவர்களுக்கு சொந்த ஜனங்களான யூதர்கள் மூலமாக வந்தது. தங்களுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோமர்கள் மூலமாக வந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நாட்களில் யூதர்கள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக கிறிஸ்தவ ஜனங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பெற்றார்கள் என்றால், அந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுமதித்தது, கொடுத்ததல்ல, அனுமதித்தது யார் என்றால், பரலோகத்திற்கு அவர்களை அழைத்த தேவனாய் கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எதற்காக பாடுகளை உபத்திரவங்களை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நான் புரிந்துதான் ஆக வேண்டும். பாருங்கள், இவை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உற்சாகமாக வாழ முடியாது.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற உபத்திரவங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உங்களால் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உற்சாகமாக வாழ முடியாது. பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கிறிஸ்து அல்லது தேவன் தங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகளை, உபத்திரவங்களை, பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு தவறுகிறபடினால் தான் பாருங்க கிறிஸ்துவுக்குள் ஓடுவதற்கு உற்சாகம் இழந்து போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு உற்சாகம் இழந்து மீண்டும் பழைய வழிகளுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திரும்பி அந்த பழைய பாவ வழிகளிலே போய் விழுந்து விடுகிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் சொன்ன இந்த வசனத்தை நீங்க மீண்டும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சீசருடைய மனதை அவர்கள் திடப்படுத்துகிறார்களா? சீசருடைய மனதை என்ன செய்தாருங்களா? சத்தமா சொல்லுங்களேன். திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? ஆதி அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இருதயம் திடப்படுத்த வேண்டியது. உங்களுடைய மனதுக்கும் என்னுடைய மனதுக்கும் இந்த கடைசி நாட்களில் தேவையானது என்னவென்றால், ஆதி அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆலோசனை மூலமாக நம்முடைய மனம் திடப்பட வேண்டும். பாருங்க, நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டுங்க? நம்முடைய மனம் என்ன செய்யுங்க? நம்முடைய மனம் திடப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் விசுவாசத்திலே நிலைத்து இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுங்க? சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசத்திலே நிலைத்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? அவன் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவன் விசுவாசமா இருப்பான் என்றால் தேவன் அவன் மேல் பிரியமாய் இருப்பாரா? ஆனால் விசுவாசத்தை விட்டு அவன் பின்வாங்கி போவானால், விசுவாசத்தை விட்டு அவன் பின்வாங்கி விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்களை தலையிட்டுக் கொள்வானால் அவன் மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமாயிராதா? ஏனெனில் பாருங்கள், பரலோகத்திற்கு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக பிரயாணம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தாலும் இந்த உபத்திரவங்களை தாங்குவதற்கும் ஜெயிப்பதற்கும் உரிய பலன் விசுவாசத்தில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுகோலாக இருக்கிற அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் தாங்க வேண்டும் என்றால், தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த பாடுகளை, உபத்திரவங்களை தாங்கிக் கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கும் உரிய பலன் எங்கே உண்டு என்றால் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக உண்டாக்கி இருக்கிற விசுவாசத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவர் என்று வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை முடிக்கிறவரும் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் கொஞ்சம் கவனியுங்கள். தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் போதுமானவர், தேவன் எனக்கு ஆறுதல் செய்கிறவர், சமாதானம் அருளுகிறவர் என்கிறது மாத்திரம் அல்ல. நம்முடைய விசுவாசத்திற்குரிய பலன், நம்முடைய விசுவாசத்துக்குரிய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், தேவன் அனுமதித்திருக்கிற இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்ததுதான் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேணும்ன்றீங்க? எத்தனை பேர் இந்த விசுவாசத்துல நிலைத்திருக்க ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பணம் இருக்கிறது, தாங்கள் விரும்புகிற நன்மைகள் இருக்கிறது, அவைகள் மூலமாக சமாதானமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவைகள் மூலமாக சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனா கொஞ்சம் கவனித்து பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அல்லது தங்களுடைய பணத்துக்கு மிஞ்சின, தங்களுடைய அறிவுக்கு மிஞ்சின, தங்களுடைய அனுபவத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தோடனே அவர் சோர்ந்து போகிறது மாத்திரமல்ல, துவண்டு போகிறது மாத்திரமல்ல, உடனடியாக தற்கொலை அல்லது வேற ஏதாவது மோசமான ஒரு முடிவைத்தான் எடுக்கிறார்கள். அதில் பரிசுத்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பரிசுத்த விசுவாசிகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பணத்துக்கும், தங்களுடைய பொருளுக்கும், தங்களுடைய அனுபவத்துக்கும், அறிவுக்கும் மிஞ்சின பாடுகளும், போராட்டங்களும், பிரச்சனைகளும் வருகிற போது தேவன் தங்கள் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் பாருங்க, நம்முடைய மனதை பரிசுத்த அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிற ஆலோசனையினால் தான் திடப்படுத்தணும். பாருங்க, எந்த ஆலோசனையால் திடப்படுத்தணுங்க? நவநாகரிக பிரசங்கியார் மூலமாக கொடுக்கிற ஆலோசனைகள் அல்ல, நவநாகரிக பிரசங்கியார்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் மூலமாக அல்ல, ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகளின் வழியாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை திடப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இயேசுவை வருகிறார்கள், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் உற்சாகம், அளவு கடந்த உற்சாகத்தினால் சபை ஆராதனையில கலந்து கொள்கிறார்கள், ஊழியங்களில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் பாருங்க, அதுக்கு பின்பாக கொஞ்ச காலத்திலே அவர்களுக்கு முகவரி இருப்பதில்லை, அவர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நவ நாகரிக பிரசங்கங்களை கேட்டு உற்சாகம் கொண்டு இயேசுவண்டை வருகிற ஜனங்கள் ஒருபோதும் நிலை நிற்க போவதில்லை. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட ஆலோசனையை கேட்கிற எந்த ஆத்துமாவும் ஒரு நாளும் எந்த உபத்திரவத்தினாலும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் வெறுமனே அவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில எல்லை கடைந்த, தன்னுடைய வாழ்க்கையில அளவு கடந்த உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் ஜெயித்து ஆலோசனை சொல்லி இருக்கிறபடினால்தான் அந்த ஆலோசனை இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு நிற்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் அல்லது இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நவ நாகரிக பிரசங்கியார்களை காட்டிலும், பிரசங்கிமார்களை காட்டிலும் ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனைக்கு ஏன் இவ்வளவு பலன், வல்லமை இருக்கிறது என்றால், அவர்கள் வெறுமனை பிரசங்கித்தவர்கள் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரவத்தையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பாடுகளையும் ஜெயித்தவர்கள் அவர்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்களோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் அத்தன்மை உள்ளவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த கடைசி காலங்களிலே நாம் செய்திகளை கேட்டாலும், அநேக ஆலோசனைகளை கேட்டாலும், அநேக பிரசங்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டாலும், ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான உபதேசங்களை அல்லது ஆலோசனைகளை நாம் விட்டு விடாதபடி கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் நாம் என்ன இங்கே வாசிக்கிறோம் என்றால், பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 பேதுரு 4:1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சிந்தைகளுக்கு ஆயுதங்கள் வேணுமா? எதுக்கு நமக்கு ஆயுதம் வேணுங்க? எப்படி ஒரு போர் வீரன், ஒரு படை வீரன் ஒரு யுத்தத்திற்கு போகும்போது ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறானோ, கவசங்களை, பாதுகாப்பின் கவசங்களை தரித்துக் கொள்கிறானோ, அதே போலதான் பாருங்க, ஒரு கிறிஸ்தவ மனிதன் பாதுகாவலின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக சிந்தையிலே நமக்கு பாதுகாவல் வேண்டும். எதுல பாதுகாவல் வேண்டுங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சிந்தையிலே பாதுகாவல் வேண்டும். பாருங்க, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சிந்தையை? எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால், கிறிஸ்து நமக்காக எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அதை போலதான் பாருங்க, அப்படிப்பட்ட சிந்தையத்தான் நாம என்ன செய்யணும்னா, சொல்லுங்க சொல்லுங்க, ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் அப்படிப்பட்ட, அதாவது கிறிஸ்து பாடுபட்டதை போல பாடுபடக்கூடிய, பாடை விரும்பக்கூடிய அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு சிலர் அப்படியே அமைன்றாங்க, ஒரு சிலர் இப்படியே பாக்குறாங்க.
உடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பாடுகளை விரும்புகிற சிந்தையாக இருக்க வேண்டும். என்ன பாடு? 4 மாசம் நல்லா இருக்கு, 5ஆம் மாசம் கொஞ்சம் காய்ச்சல் வந்தா நல்லா இருக்கும். அப்படியா? 2 மாசம் நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, 2 மாசம் நல்ல சாப்பாடு, 3ஆம் மாசம் என்ட்ரி ஆயிடுச்சு, கொஞ்சம் சாப்பாடு குறைவு போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? அந்த மாதிரி பாட இப்படி பாட விரும்புகிறதா? நோ 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 நோ. கிறிஸ்து என்ன பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நான் சொல்றது யாருக்கெல்லாம் விளங்குது? கிறிஸ்து என்ன பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அப்படியே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து சாப்பாடுக்காக பாடுபட்டாரா? உணவுக்காக உடைக்காக பாடுபட்டாரா? கிறிஸ்து பாடுபட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் உலகம் ரட்சிப்படைய வேண்டும் என்று பாடுபட்டார், உலகம் மீட்படைய வேண்டும் என்று பாடுபட்டார், ஜனங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். 4 மாசம் நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் காய்ச்சல் வந்தா நல்லா இருக்கும், அப்படி இல்லை. கொஞ்சம் சரீரம் பலவீனப்பட்டா நல்லா இருக்கும், அப்படி இல்லை. அதுல பொருள் அதல்ல. ஆத்துமா ரட்சிக்கப்படும்படிக்கு, உலக ரட்சிப்படையும்படிக்கு கிறிஸ்து எப்படி பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ அதை போலதான் பாருங்க. அப்படிப்பட்ட சிந்தையைத்தான் நாம ஆயுதமா தரித்து கொள்ளணுமா? அந்த முதல் வசனத்துக்கு அப்புறம் நீங்க 2வது வசனத்தை கவனிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்ற. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்றார். ஆனா இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன நெருக்கம் இருக்குன்னு தெரியுங்களா? எப்பக்கத்திலும் பாவ நெருக்கம்தான். இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவ ஜனங்களுடைய சிந்தைகள்ல எப்பக்கத்திலும் பாவங்களினால் நெருக்கப்படுகிற அனுபவங்கள் தான் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏனென்றால் சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த நாட்கள்ல இருந்த அந்த பாவத்தை போன்று இந்த கடைசி நாட்கள்ல பாருங்கள், பாவம் கரை புரண்டு கொண்டே இருக்கிறது, பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த பாவங்களை ஜெயிக்காமல், இந்த பாவங்களை தோற்கடிக்காமல், இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திராமல் ஒருவனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது பாருங்க. தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷியை நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ பாவங்களை விட்டு ஓய்ந்தால் ஒழிய, நீ பாவங்களை விட்டு விட்டால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிப்பதற்கு நீ பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்றால், பாவத்தை விட்டுவிட வேண்டியதற்கு அவசியமாக இருக்கிற பாடுகளும் உபத்திரவமும் உனக்கு வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் ஆரம்ப நாட்களிலேயே சீசருடைய மனதை திடப்படுத்தி, நாம் அநேக உபத்திரவங்களின் வாயிலாக தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார்கள். 2வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்ன விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுதா புரியலைங்களா? நீங்க உங்க வாழ்நாளெல்லாம் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும்னா, மனுஷர்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைத்திருக்க வேணும்னா, மாம்சத்துல நீங்கள் பாடுபட வேண்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. மாம்சத்துல நீங்க என்ன செய்யணுமாங்க? மறுபடியும் நான் சொல்றேன், கவனிங்க. 4 மாசம் நல்லா இருந்துச்சு, 5ஆம் மாசம் காய்ச்சி வரட்டும், மண்டவலி வரட்டும், பலவீனம் வரட்டும், சாப்பாடு குறைவு வரட்டும், பணக்குறைவு வரட்டும், இது இல்லை. அந்த பாடு இல்லை. தேவன் கிறிஸ்துவுக்கு எப்படி பாடுகளை நியமித்திருந்தாரோ அதை போல அப்படிப்பட்ட பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். எவ்விதத்தாயிலும் நம்முடைய ஆத்துமாவையும் அநேகருடைய ஆத்துமாவையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, எவ்விதத்தினாயிலும் நம் அநேகருடைய ஜீவனை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பாடு என்றால், கிறிஸ்து என்ன பாடை ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்து என்ன பாடை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் சிந்தித்து
அப்படிப்பட்ட பாடுகளின் சிந்தையைத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆயுதமாக நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் பாருங்க. இல்லை இருவியா 2வது வசனத்தை சத்தமா வாசிங்களேன். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் போதும். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஈஸியா உங்களுக்கு வழங்குன்னு நினைக்கிறேன், எளிமையா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும்னா, பாவங்களை விட்டு விலகி இருக்கணும்னா மாம்சத்துல நீங்க பாடுபடணும் பாருங்க. மாம்சத்துல சொல்லுங்க மாம்சத்துல சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க பிரதர், வாய் திறந்து சொல்லுங்க. மாம்சத்துல என்ன செய்யணும்? மாம்சத்துல பாடுபடாத எந்த மனுஷ ஆத்மாவும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்காது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட எந்த சகோதரனும் சகோதரியும் மாம்சத்துல பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மாம்சத்துல பாடுபடக்கூடிய அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளவில்லை என்றால், அவனால் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க முடியாது. அவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவனாக இருப்பான், மீண்டும் பாவத்துல இடறி விழுகிறவனாக இருப்பான், விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவனாக இருப்பான், தேவனை விட்டு தூர மார்க்கமாக போகிறவனாக இருப்பான், சோர மார்க்கத்திலும் வீழ்ந்து போவான் பாருங்க. மாம்சத்திலே பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத, பாடுகளை விரும்பாத எந்த மனுஷனும் தேவனை விட்டு விலகி போய் தூரமாய் போய் கடைசியிலே சோர மார்க்கத்திலே விழுந்து போகிறவனாகவே மாறுகிறான். இந்த கடைசி நாட்களை நம்ம உன்னை புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு இவ்வளவு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பையும் கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறது இல்ல? நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி, அநேகருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி மாம்சத்துல பாடுபடக்கூடிய அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்றது இல்லை. உடனே விலகினோம் சுகவீனம் அப்படின்னா வேறு விதமா யோசிக்கிறவங்களா தான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற மாதிரி இல்லை, கொரிந்தியர்ல கர்த்தருடைய பலன் என்னுடைய சரீரத்தில் விளங்கும்படி என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லுகிற அனுபவமும் புரிதலும் இன்றைக்கு கிறிஸ்தவங்கள்ல அநேகருக்கு இல்லை பாருங்க. ஏன் ஆண்டவர் என் சரீரத்தை பலத்தை கொடுக்கிறார், சுகவீனத்தை கொடுக்கிறார்? ஏன் இந்த பாடுகளை கர்த்தர் கொண்டு வருகிறார்? சிந்தையில ஆயுதமாக, என்னுடைய சிந்தையில ஆயுதமாக கர்த்தர் இதை தந்து பாவங்களை விட்டு விலகி போகும்படி கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு எவ்வளவு அழகா சொல்றாருன்னு பாருங்க. இந்த கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் இருந்தால் அதிகரித்தால் நல்லா இருக்கும் பாருங்க. இருக்கு, அதிகரித்தால் நல்லா இருக்கும் பாருங்க. நாம இனி மாம்சத்துல பாவம் செய்யாம இருக்கணும்னா, சத்தமா மாம்சத்துல பாவம் செய்யாம இருக்கணும்னா, மாம்சத்துல பாவம் செய்யாம இருக்கணும்னா மாம்சத்துல பாடுகள் வேணும் பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போது நாம் காமவரத்தையும் துருச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையில அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள்? அவங்க என்ன செய்யறாங்களாங்க? அங்க சொல்லி இருக்கிற விஷயத்தை பாருங்க. சென்ற வாழ்நாள் காலங்கள்ல என்னென்ன பாவங்கள்ல இங்க இருக்கிற எத்தனை பேர் என்னென்ன பாவங்கள்ல வீழ்ந்து கிடந்தோம். இன்றைக்கு இயேசு நம்மை மீட்டெடுத்து தூக்கி எடுத்து இந்த பரிசுத்தமான ஜீவியத்துல பரிசுத்த வாழ்க்கையில தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அந்த துன்மார்க்க உலையில இன்னும் உழண்டு கொண்டிருக்கிறவன் என்ன செய்யறான்? ஆச்சரியப்படுறான். என்ன செய்யறான்? சொல்லுங்க, என்ன செய்யறான்? ஆச்சரியப்படுறான். இவெல்லாம் எப்படி இப்படி நல்லா இருக்கிறான், இவங்கெல்லாம் எப்படி இப்படி தப்பிச்சு நல்லா இருக்கிறாங்க, இந்த பாவத்துல இருந்து எப்படி இவங்களால ஜெயிக்க முடிஞ்சு ஆச்சரியப்படுறாங்க. மீண்டும் அந்த துன்மார்க்க உலையில நீங்க விழணும்னு சொல்லி என்ன நினைக்கிறான்? துர்புத்தி உள்ள மனுஷனா அதையே சிந்திக்கிறவனாவும் இருக்கிறான். நாம அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விலகி இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. வாழ்க்கையில மாம்சத்துல பாடுபடுகிற காரியங்கள் நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த தேவனுக்காக அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஏதுவானைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமை குறித்து நாம் அறிகிறோம். பரிசுத்த வேத புஸ்தகத்துல ஆதாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதி தகப்பனான ஆதாம் பாவம் செய்தான், தேவ மகிமை அற்றவனானான். அதன் நிமித்தமாக தேவனுடைய தோட்டத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்டான். துரத்தி அடிக்கப்பட்ட அவன் தண்டனையாக பெற்றுக்கொண்ட
அந்த பணியை அவன் தொடர்ந்து செய்கிறவனாக இருந்தான். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? மீண்டும் ஆதாம் பாவம் செய்ததாக வேதாமத்தில் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதோ? யாராவது நிரூபிக்க முடியுமா? ஆதாம் பாவம் செய்தது உண்மை. தேவனுடைய சத்தத்திற்கு விரோதமாய் கிரியை நடப்பித்தது உண்மை. அவன் செய்த தப்பிதத்திற்கு ஏற்றார் போல கர்த்தர் அவனை தண்டித்தார், அவனை சிட்சித்தார். ஆனால் சிட்சையை பெற்றுக்கொண்ட ஆதாம் மீண்டும் பாவம் செய்ததாக வேத புஸ்தகத்தில் நீங்கள் எங்கேயாவது வாசிக்க முடியுமா? ஏனெனில் பாவம் செய்த ஆதாம் பெற்றுக்கொண்ட அந்த தண்டனையானது அல்லது மாம்சத்திலே ஆதாம் பெற்றுக்கொண்ட அந்த பாடு ஆனது மீண்டும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய விடாதபடி அவனை தடுத்து கொண்டிருந்தது. என்ன பாடுபட்டான்? நிலத்தின் விழுந்து அவனுடைய வேர்வையினாலே அவன் விவசாயம் செய்தான், மண்ணை பண்படுத்தினான், பாடுபட்டான். விவசாயத்தின் மூலமாக முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற நிலத்தின் வாயிலாக கடினமாக உழைத்து அவன் சாப்பிட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தான். பாடுபட்ட அவனுடைய சரீரத்திலே மீண்டும் பாவம் ஆளாதபடிக்கு அவன் தப்பித்தான் பாருங்க. பட் காயின், பாவம் செய்த காயினோ ஆதாமை போல அல்ல. ஆதாமை போல அவன் தண்டிக்கப்பட்டிருப்பானே, ஆனால் ஆதாமை போல இவனும் தப்பித்து இருப்பான். ஆனா ஒன்றை கலந்து பாருங்கள், காயின் தான் செய்த தவறை உணராதபடிக்கு மீண்டும் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ? நீர் என்னிடத்தில் கேட்கிறது என்ன? கவனிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரமாக ஆதியாகமம் 13, ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்புக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். எப்படி இருக்கும்? வாழ்நாள் எல்லாம் வாங்க. எந்த வயசு வரைக்குமா? எந்த வயசு வரைக்குமா? ஆதாம் வாலிப வயசுல பாவம் செய்த ஒரு மனிதன், வாலிப வயதுல பாவம் செய்த மனிதன். ஆனா வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு பாடு அனுபவிச்சது காரணம் என்ன? வாழ்நாள் எல்லாம் பாடுகளை அனுபவித்ததனுடைய நோக்கம் என்ன? வாழ்நாளெல்லாம் இனியும் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. அதனாலதான் பேதுரு அழகா எழுதுகிறாரு, மாம்சத்துல இனி பாடு அனுபவிக்கிறவர்கள், மாம்சத்துல இனி பாடு அனுபவிக்கிறவர்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்களாம். அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 19வது வசனத்துல, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றாராம். எப்ப வரைக்குமாங்க? நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணுக்கு மண்ணிலிருந்து நீ எடுக்கப்பட்ட, மறுபடியும் நீ மண்ணுக்கு திரும்புற வரைக்கும் நீ வேர்வனாலதான் ஆகாரத்தை புசிப்ப. மாம்சத்துல பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் எங்களுடைய பாடுகளில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், எங்களுடைய உபத்திரவங்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், எங்களுடைய தாழ்விலே, எங்களுடைய குறைவுகளில், எங்களுடைய பசியிலே, பட்டினியிலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய், மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். சும்மா சொல்லல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே 3வது அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எதை பண்படுத்துவாங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். Therefore the Lord God sent him out from the garden of Eden to work the ground from which he has taken. He has taken. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, ஒரு வேலை செய்ய, அந்த மண்ணுல வேலை செய்ய, அந்த மண்ணுல வேலை செய்ய. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மறுபடியும் கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினாரா? இல்ல, மறுபடியும் இல்ல. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, அந்த மண்ணுல வேலை பார்க்க கர்த்தர் தோட்டத்துல இருந்து அவனை வெளியேற்றி விட்டாராம். கொஞ்சம் கேட்குறீங்களா? வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனத்துல பிசினஸ் மேன் நிறைய இருக்கலாம், நல்ல ஆபீசர்ஸ் நிறைய இருக்கலாம், சரீர பிரகாரமான உழைப்பு
குறைவாய் இருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, சரீரத்துல உழைப்பு குறைஞ்சாலும் சரி, சரீரத்துல பாடுகள் குறைஞ்சாலும் சரி, சிந்தை இருக்கு பாருங்க, தேவனுக்கு விரோதமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சிந்தை தேவனுக்கு விரோதமா யோசிக்க ஆரம்பிக்கும். சிந்தை தேவனுக்கு விரோதமாக திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கும். சிந்தை தேவனுக்கு விரோதமான திட்டங்களை தீட்ட முயற்சி செய்யும் பாருங்க. மறுபடியும் நான் உங்க இடத்துல கேள்வி கேட்கிறேன், ஆதம் செய்த பாவத்திற்கு தப்பிதற்கு தக்க தண்டனையை அல்லது அந்த பாடை அவன் பெற்றுக்கொண்டான். தன் வாழ்நாளெல்லாம் அந்த பாடை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். மீண்டும் அவன் பாவம் செய்ததாக வேதாமத்தில் வேற எங்கேயாவது உங்களால் காண்பிக்க முடிகிறதா? நம்மால் வாசிக்க முடியுமா? இல்லை. ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே ஒரு விலையேற பெற்ற மனுஷனாக உருவாக்கப்பட்ட ஆதாம் தான் விழுந்து போனதை உணர்ந்து கர்த்தர் தனக்கு அனுமதித்த பாடை மனரம்யமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அல்லேலூயா. 900 வருடங்களுக்கு அதிகமாக வாழ்ந்த ஆதாம் தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவன் என்றால், அடுத்து தேவனுக்கு பிரியமான சந்ததிகளை பெற்றெடுத்தான் என்றால், தேவன் அனுமதித்த பாடை மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் காயின் என்ன செய்தான்? தன் சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்து ரத்தத்தை மறைத்துட்டு அவர் எப்போதும் போல வருகிறான். கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறான், ஆபேலை என்ன செய்தான்? ஆபேல் எங்க போனான்? என்ன செய்தான்? தேவன் கேள்வி கேட்ட போது பாருங்கள், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? என் சகோதரனுக்கு காவலாளியோ? காரணம் என்னன்னு தெரியுங்களா? செஞ்ச தப்புக்கு உடனடியாக தண்டனை வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்திருப்பா. ஆனா கொஞ்சம் டிலே ஆனதுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது தேவனுடைய தண்டனை வர கொஞ்சம் தாமதம் ஆன உடனே இன்னும் மனது பாருங்க துணிகரம். தேவனிடத்தில் சிருஷ்டிகரை பார்த்து கேட்கிறான் பாருங்க, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? ஆனா வேலைக்காரனா? நான் என்ன காவலாளியா? நான் சகோதரனுக்கு என்ன வாட்ச்மேனா? என்கிட்ட கேட்குறீங்க. எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம். மாம்சத்திலே பாடுபடுகிறவன், மாம்சத்திலே உபத்திரவங்களை சகித்துக் கொள்கிறவன், ஏற்றுக்கொள்கிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, மாம்சத்தில் இந்த பாடுகளை அனுபவிக்கிறீங்கன்னா, இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறீங்கன்னா உமக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நிறைய பேர் கைக்கு மேல எலும்புல வருங்க, தலைக்கு மேல நிறைய பேருடைய கரங்கள் உயர்ல வருங்க. தேவனே, என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை நீர் அனுமதிக்கிறீங்கன்னா நன்றின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? கண்களை மூடி கர்த்தரை யாரெல்லாம் மகிமைப்படுத்த போறீங்க? ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற இனி காலம் வரைக்கும், இனி இருக்கிற நாட்களை உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி இந்த பலகீனத்தை சுகவீனத்தை பாட நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறீங்கன்னா உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார், நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமாங்க? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் நீங்கள் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவது. But rejoice in so far as you share Christ's sufferings, that you may also rejoice and be glad when his glory is revealed. Hallelujah, hallelujah, hallelujah. கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக. கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாங்க? களிகூர்ந்து மகிழ வேண்டுமா? அப்படி நீங்க களிகூர்ந்து மகிழ வேண்டும் என்றால் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமன்றீங்க? எத்தனை பேர் ஆமன்றீங்க? பாடு இல்லாத வாழ்க்கை, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை, உண்மையை சொல்லட்டுமா, லக்கு இல்லாத வாழ்க்கைங்க. ஒரு மனிதனுடைய ஜீவியத்துல பாடு இல்லை, உபத்திரவம் இல்லைன்னா அவருடைய ஜீவியம் ஒரு இலக்கு இல்லாத வாழ்க்கை, ஆம்பிஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, உயர்ந்த நோக்கம் இல்லாத வாழ்க்கை.
ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த லட்சியம் உண்டென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது, இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக தன்னை போல அநேக ஜனங்களை கொண்டு செல்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. These are ambitions of Christian. இவைகள் தான் கிறிஸ்தவர்களுடைய உயர்தரமான நோக்கம், உயர்ந்த என் நோக்கம். பாருங்க, ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையில பாடு உபத்திரவம் இல்லைன்னாலேவும் அது ஆம்பிஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது ஆம்பிஷனுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, எய்ம். எய்ம் ஆம்பிஷன் ஒரு அற்புதம் குறிக்கோள் இல்ல, ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை என்னக்கா? சரி கேளுங்க, கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த நோக்கம், குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதோ, அந்த ராஜ்யத்திற்குள் அநேக ஜனங்களை கொண்டு செல்வதும் தான். அப்படிப்பட்ட நோக்கம், உயர்தரமான அந்த ஆம்பிஷன், அந்த நோக்கம், எண்ணம், குறிக்கோள் நமக்குள்ள இல்லைன்னாலே பாடுகள் படவும் நம்ம விரும்ப மாட்டோம், உபத்திரவத்தையும் மனரம்யமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆதி அப்போஸ்தலர்கள் உபத்திரவங்களை மனரம்யமாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டது எதனால் என்றால், இந்த பூமியை, இந்த உலகத்தை அவர்கள் குப்பையாகவே எண்ணினார்கள், தூசியாகவே எண்ணினார்கள், இது ஒன்றுமில்லை என்று எண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லோகத்தை, இந்த பூமியை அவர்கள் ஒன்றுமில்லை என்றே எண்ணினார்கள். பாருங்க, இனி மாம்சத்தில் பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 1 பேதுருவின் புஸ்தகம் 4:13 நாம் வாசித்தது போல, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆனதால் நாம் என்ன செய்கிறோம் சொல்லுங்க. 14 வசனத்தை கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், ஆனால் உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஏன் மகிமைப்படுகிறார்? நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர் பாடுபட்டபடினாலே, பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினாலே, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அதே தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், நாம் பாடுபடும் போது, நாம் உபத்திரவப்படும் போது அவர் மகிமைப்படுகிறார். எத்தனை ராமன்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில் உண்மைதானே. தேவன் நம்மை சிட்சிக்கலன்னா, தேவன் நம்மை சில நேரங்களில் பாடுகளுக்கு உட்படுத்தலைன்னா, எத்தனை பேர் இன்னைக்கு வழி விலகி போயிருப்போம்? எத்தனை பேர் இன்னைக்கு வீழ்ந்து போயிருப்போம்? தேவன் மாத்திரம் உண்மையாவே நம்மை நேசிக்கிற ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிற தெய்வம். தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்மளை சிட்சிச்சதுனால தாங்க இன்னைக்கு நாம ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு இருக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம் நம்மளை சிட்சிக்கலைன்னா, பாடுகளுக்கு உட்படுத்தலைன்னா, சில நேரங்கள் அந்த உபத்திரவங்களை கொடுக்கலைன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு விளைச்சத்தனமான பாவங்களை விழுந்திருப்போம். அநேகருக்கு அநேகர் இடறி விழுகிறதற்கு ஏதுவான பாத்திரங்களை நாம் மாறி இருப்போம். அநேகர் நம்மை பார்த்து, நம்மை கண்டு இடறி விழுந்து நாசமாயிருப்பாங்க. இன்னைக்கு நாம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவளா நிக்கிறோம்னா, கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை சிட்சிக்கிறபடினால்தான். எபிரேயர் நிருபத்துல நாம் என்ன நேசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை அவர் என்ன செய்யறாரா? சிட்சிக்கிறாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிட்சை என்பது, உபத்திரவம் என்பது, பாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவசியமான ஒன்று. சிட்சையை, பாடுகளை, உபத்திரவங்களை வேண்டாம் என்று ஒதுக்குகிறவன் மகிமை வேண்டாம் என்று ஒதுக்குகிறான், கனத்தை வேண்டாம் என்று ஒதுக்குகிறான், நித்திய ஜீவனை வேண்டாம் என்று ஒதுக்குகிறான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறான், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எடுத்து வாசிக்கலாமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். நாம் சீக்கிரமா முடிக்க போறோம், சீக்கிரமா என்ன வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள், for I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory that is to be revealed to us. இனி வரப்போகிற அல்லது இனி வெளிப்பட போகிற, இனி கர்த்தர் வெளிப்படுத்த இருக்கிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்லவாங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க,
சில நேரங்களில் ஒரு பொருளை, ஒரு மொபைல் ஃபோனை நான் இழந்துட்டேன்னா அதை விட நல்ல மொபைல் ஃபோன் உடனே சந்தோஷம். அது கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இது பெட்டரா இருக்குன்னு தோணும். மேலைங்களா, ஒரு வேலையை நான் இழந்துட்டேன், ஒரு வேலை இழந்துட்டேன், அதை விட ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சது. உடனே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே அந்த வேலைக்கு கர்த்தாவே இந்த வேலை எவ்வளோ மகிமையான வேலையா இருக்கும், உங்களுக்கு நன்றின்னு சொல்றேன். ஆனால் பாடுகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இக்காலத்து பாட நீங்க அதோட கம்பேர் பண்ணணும்னா, நீங்க முக்காலங்களில் பாடுபட்டீங்களே அதோட அல்ல. நீ நாளைக்கு வர்ற போற பாடு இருக்க அந்த பாடோட அல்ல. நீங்க பாடுகளை எதோட கம்பேர் பண்ணணும்னா, இனி வரப்போகிற மகிமை இருக்கு பாருங்க, கர்த்தர் நீ கொண்டு வரப்போகிற மகிமை கனம் இருக்கு பாருங்க, நித்திய கன மகிமை இருக்கு பாருங்க, அதோடு கூட நம்ம ஒப்பிட வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? இக்காலத்து பாடுகளை சகிக்கிற பரிசுத்த மனவாட்டியே, இக்காலத்து பாடுகளை நீ இக்காலத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதே. இக்காலத்தோடு காலத்துல இருக்கிற நன்மையோடு மேன்மையோடு கனத்தோடு ஒப்பிட்டு பாராதே. இக்காலத்து பாடுகள் இனி உன்னிடத்தில் வெளிப்பட இருக்கிற மகிமைக்கு ஒரு நாள் ஒருபோதும் ஒரு கன பொழுதாகிடும் அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அல்ல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அழகா சொல்லுகிறான் பாருங்க, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அந்த நினைவு உண்டு அல்லவா, அந்த சிந்தை உண்டு அல்லவா, அதுதான் உங்களுக்கு ஆயுதம். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் இந்த எண்ணம், இந்த சிந்தை தான் உங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறது. இனி நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாகவும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறபடினா நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் இப்படிப்பட்ட சத்தியங்களை அறியாமல் உணராமல் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டளைகளை, இந்த சத்தியங்களை, இந்த சத்துவங்களை அப்படியே வாழ்க்கையில நாமளும் புரிந்து கொள்ளவில்லை. நம்மளும் பாருங்க சோர்ந்து போயிருப்போம். நாம என்ன செய்வோம்? நம்மளும் சோர்ந்து போயிருப்போம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இலவசமாய் கிருபையாய் நம்மை தேடி வந்து ரட்சித்த ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவருடைய சத்தியத்தை ஏற்ற வேளையில் நம்ம கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். சும்மா சொல்ல சங்கீதக்காரனுடைய பிரமாணங்களை எனக்கு மரியாதையும் எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? சங்கீதம் 119 எப்படி சொல்றாருங்க? உமது பிரமாணங்களை, உமது கட்டளைகளை எனக்கு மறைக்காதீங்கப்பான்னு சும்மா அவர் சொல்லல. 119 சங்கீதம் 119வது அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு என்ன செய்யாதையும். வாசிக்கலாம். போதும். அப்போ இங்கே நான் வாசித்தது போல சங்கீதக்காரன் சங்கீதம் 119:19 விதமாக சொல்லுகிறான், பூமியிலே நான் பரதேசி என்று எழுதுகிறான். பூமியிலே நான் I am a sojourner on the earth, hide not your commandments from me. நான் இந்த பூமியில நான் பரதேசியா இருக்கிறேன். நான் அப்படி பரதேசியா இருக்கிறதுனால உமது கற்பனைகளை எனக்கு என்ன செய்யாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன, அவருடைய ஜெபத்துல இந்த வசனத்தின் மூலமாக என்ன காரியத்தை அவர் வெளி கொண்டு வர்றாரு? ஆண்டவரே, நான் அதிக காலம் இந்த பூமியில வாழப்போறது கிடையாது. இந்த பூமியில நான் ஒரு சோஜனர், ஒரு பயனாளி, ஒரு டிராவலர், ஒரு பயணியை போல இருக்கிறேன். ஒரு பரதேசி மாதிரி இருக்கிறேன், ஒரு பயணியை போல இருக்கிறேன். இன்னைக்கு இங்க இருந்து பஸ் ஏறினா வேற ஒரு இடத்துக்கு நான் போற மாதிரி கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நீங்க என்ன செய்யாதீங்க, உமது கற்பனைகளை மாத்திரம் எனக்கு மறைக்காதீங்க அப்படிங்கிறார். எதை மறைக்காதீங்க? எதை மறைக்காதீங்க? தேவன் கிருபை அளிக்கிறார், அன்புள்ள தேவன் கிருபை அளிக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனா அதோடு கூட அவர் கொடுக்க வேண்டியது இன்னொன்று உண்டு. என்னன்னு தெரியுங்களா?
அன்போடு, தேவனுடைய இரக்கத்தோடு, கிருபையோடு, ஆசீர்வாதத்தோடு கொடுக்கிற மற்றொரு விஷயம் தேவனுடைய கற்பனைகளை கர்த்தர் நம்ம கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகள் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ளவளாக்கும், புரிய வைக்கும். உணர்வுள்ளவன்னா என்ன அர்த்தம்? புரிந்து கொண்டவன் அர்த்தம். கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு கிடைச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் ஏற்றவள் நமக்கு கிடைச்சுன்னா, நம்முடைய பாடல, நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள்ல ஏற்ற புரிதலோடு கூட அதை ஜெயித்து முன்னேறுகிறவர்களாக நம்ம மாறுவோம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் பகுதியிலே உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, உமது அடியனுக்கு எப்படி இருக்கும்? அனுகூலமா இருக்கும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்றாரு. யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? உங்களுடைய கற்பனையே எனக்கு மறைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேருக்கு சத்தியம் புரியாதனால பாடு உபத்திரவம் வந்தோடனே ஏன் ஓடி போறாங்க சொல்லுங்க. தாய்மார்கள்லாம் சொல்லுங்களேன், சகோதரிமார்கள்லாம் ஏன் நிறைய பேர் பாடு உபத்திரவம் வந்தோடனே ஓடி போயிடுறாங்க? பதில் சொல்லுங்க. பாடு உபத்திரம் வந்தோடனே ஏன் திரும்பி போயிடுறாங்க, பின்மாறி போயிடுறாங்க? சத்தியத்தை புரியாதனால. பாடு உபத்திரமா ஆண்டவர் அனுமதிக்கிறது, இதை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த புரிதல் இல்லாதனாலதான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், உமது கற்பனைகளை, உங்களுடைய சத்தியத்தை எனக்கு மறைக்காதீங்க. அதை மறைச்சிட்டீங்கன்னா நானும் புரிதல் அற்றவனா போயிடுவேன். உங்களுடைய பிரமாணத்தை, உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய சத்துவத்தை எனக்கு மறைச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய கட்டளைகளை நானும் புரிதல் அற்றவனா போயிடுவேன். அதனாலதான் 17ஆம் வசனத்துல அழகா சொல்றா, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். Deal bountifully with your servant that I may live and keep your word. நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேனா. இன்னைக்கு நமக்கு என்ன, வசனத்தை கை கொண்டா நித்திய ஜீவனை பெறுவோம், அது உண்மை. ஆனா சங்கீதக்காரர் சொன்ன வசனம் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன். என் மேல அனுகூலமா இருங்க, என் மேல நீங்க அனுகூலமா இருந்தா அப்ப நான் பிழைச்சுக்கிருவேன். எதுக்கு பிழைச்சுக்கிருவேன்? அட சத்தமத்த சொல்லுங்க. நான் எதுக்கு பிழைப்பேன்? வசனத்தை கை கொள்றதுக்காக பிழைச்சுக்கிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நமக்கு வேணும் இல்ல இந்த கடைசி நாட்கள்ல. கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இன்றைக்கு அவசியம் தான். பாருங்க, என் மேல அனுகூலமா இருங்க ஆண்டவரே, என் மேல நீங்க அனுகூலமா இருந்தா நான் பிழைச்சுக்கிருவேன். நான் பிழைக்கிறது எதுக்காகனா, உம்முடைய வசனத்தை கை கொள்கிறதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புதிதாக ரட்சிக்கப்படுகிறவங்க நிறைய பேருக்கு என்ன விருப்பமா இருக்கும்? நான் பிழைக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கணும், ஆண்டவர் வசனத்தின்படி வாழணும். நல்லது. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, அதுக்காக மாத்திரம் இல்ல, நான் பிழைக்கிறது அவருடைய வசனத்துக்காக வாழ்றதுக்காக தான். சத்தம கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நாம் பிழைத்திருக்கிறதே கர்த்தருடைய வார்த்தைக்காக வாழ்றது தான். ஹல்லேலூயா. உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். கர்த்தர் என் மீது அனுகூலமாய் இருப்பாரானால் நான் பிழைத்துக் கொள்வேன். நான் பிழைத்துக் கொள்வது எதற்காக என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்காக. அல்லேலூயா. பூமியில நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் தேவனுடைய பிரமாணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை நாம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு